தேமுதிகக்கு 10 சீட்டுன்றது வந்து யாருமே அதுக்கு நீங்க ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தேமுதிகக்கு திடீர்னு நீங்க திமுக இருந்து 10 சீட்டை கொடுத்தீங்கன்னா 1/2% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க போன பாராளுமன்ற தேர்தலில். சாதி ரீதியாக தொகுதிகளை தேர்ந்தெடுத்து சாதி ரீதியாகத்தான் வேட்பாளர்கள் நியமிக்கிறாங்க. தொகுதி பங்கீடும் இப்படிதான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு சமுதாயத்தில் சமூக நீதி பேசும் கட்சியா மக்கள் பார்க்குறாங்க? அவங்க சமூக நீதி வாய் வழியாக தான் பேசுறாங்க, ஆனால் செயல் வழியாக கிடையாது. அப்போ இவங்களோட நிலை என்னன்னா, சின்ன கட்சிகளை அழிச்சு விட்டுணும்னு பார்க்குறாங்க. இவங்களுக்கான எதுக்கு சீட்டு கொடுக்கணும், இவங்களுக்கான அது அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும், அங்கீகாரத்தை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்களே அங்கீகாரத்தை கொடுக்கலன்னா வேற யாரு கொடுக்குறது? ஆனால் அதிமுக மாதிரி ஒரு படு ஒஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. அது இந்த 2026 அழிஞ்சு போயிடும். பழனிசாமி ஒரு பேட்டியில திமுக 1000 ரூபா கொடுக்குது, இது எப்படி கொடுக்க முடியுமான்னு கேட்க சாத்தியமே இல்லைன்னு சொல்லி பேசின பழனிசாமி இன்னைக்கு எப்படி 2000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி பேசுறாரு, பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? நீங்க கொடுத்தா சாத்தியமாகும், இன்னொரு கட்சிகள் கொடுத்தா சாத்தியம் இல்லை. திமுக படு ஒஸ்ட் சம்பாதிக்கல. இப்ப அண்ணா திமுக மாற்று திமுகவும் கிடையாது. திமுக என்ன சும்மா இருக்காங்க நினைக்கிறீங்களா? 5 வருஷம் ஆட்சியில எல்லா அரசியல் தலைவர்களும் பல கோடி ரூபாய் அடிச்சு வச்சிருக்கீங்க. இதை காப்பாத்துறதுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒன்றிய அரசோட மறைமுக ஒப்பந்தங்கள் மறைமுக தொடர்புகளை வச்சிருக்க தான் செய்வீங்க, இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில பொருளாளர் திரு சண்முகராஜா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேர்தல் 2006 இன்னைக்கு சடுகுடு ஆட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க 2 பெரிய கட்சிகள், திராவிட கட்சிகள். 2 கட்சியிலையுமே ஒரு பெரிய சலசலப்பு. ஆனால் எடப்பாடி ஒரு தீர்க்கமான முடிவில் இங்கே வந்துட்டார். ஒரு 171 ஒரு இலக்குலையும் மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துருக்காரு. திமுக அதுபோல் அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு பெரிய, அதாவது நல்ல ஒற்றுமையோடு பயணித்த அந்த கூட்டணி மிக தமிழகத்தில் ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்ற ஒரு பார்வை பார்த்துருக்காங்க. ஆனால் கடைசி தேர்தல் நெருங்கினவுடனே அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு பெரிய சலசலப்பு உண்டாக்கியிருக்கு. மக்கள் மத்தியில் அது பெரிய விமர்சனமாகவே இருக்குது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கொடுத்ததாக இருக்கட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் வெளியேறியது விஷயம், மக்கள் நீதி மையம் கமலஹாசனும் இந்த தேர்தலில் போட்டியில் என்ற அறிவிப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய சலசலப்பு. முக்கியமான ஒரு பேசும் பொருள் என்னன்னா, தேமுதிக இத்தனை நாள் பாஜக கூட இருந்து, அதுவும் இந்த தேர்தலில் அதிமுக கூட பேரம் எல்லாம் பேசப்பட்டது, நல்லா எல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பழம் நடுவி பால் விடுமான்ற ஒரு காலம்லாம் இருந்தது. அப்பெல்லாம் வராத இந்த பழம் இன்றைக்கி திடீர்னு விழுந்த உடனே ஒரு பெரிய லம்சம் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டது என்னவோ 6+1 7+1. ஆனால் திமுக கொடுத்தது அப்படியே எதிர்பார்க்காத பூரிக்கத்தக்க ஒரு எண்ணிக்கை 10+1. எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலை? இந்த தேர்தல் 2026 தேர்தல் திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில் வலுவான கூட்டணி, திமுக கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வலுவான கூட்டணியில் இந்த சலசலப்பு, இப்போ இறுதியாக சலசலப்பு உருவாகிறதுக்கு காரணமும் அந்த ஒரு சில திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள். நீங்கள் அதிமுகவில் நேற்று வரை பயணம் பண்ணிட்டு, பிஜேபிக்கு ஆதரவாக பயணம் பண்ணிட்டு, இன்றைக்கி திமுக அலையன்ஸில் வந்த ஒரு சில கட்சிகளுக்கு நீங்கள் தொகுதிகளை கொடுத்துருக்கீங்க, தொகுதிகளை சேர்த்து கொடுத்துருக்கீங்க. அதை வந்திருக்க கட்சிகளில் 2-3 கட்சி அதிமுக பயணம் பண்ணிட்டு இருந்த கட்சி, பிஜேபிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த கட்சி, அவங்களுக்குலாம் இப்போ சீட்டுகளை எண்ணிக்கையை கூட்டி கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்களோடய பயணித்த இன்றைக்கு வரை நீங்கள் இப்போ கேட்டுக்கிறீங்க, இந்த 2026 தேர்தல் இன்னையோடு நாளையோடு தொகுதி பங்கீடு முடிய போகுது தோழர். உங்களோட பயணித்த இன்று வரை எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவம் திமுகவில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 சமூகத்தை தவிர்த்து எல்லா சமூகம், தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவம், சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசு கொடுத்துருக்கு. 2 சமூகம்னா ஒன்று தென்பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும், அருந்ததிய மக்களுக்கும், இந்த கோயம்புத்தூர் இந்த பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அருந்ததிய மக்களுக்கும் இன்னும் அந்த தலைவர்களுக்கு எந்த ஒரு சீட்டும் ஒதுக்கப்படலை. நீங்க அதை எல்லா டிபேட்லையும் பேசுறீங்க, எல்லாத்துலயும் இளைஞர் பேரவை பேசுறீங்க. தனியரசுக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக கொங்கு ஈஸ்வரனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம் யாரோ ஒருத்தர் கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்கள் கொங்கு ஈஸ்வரனுக்கு தனியரசனுக்கு நீங்கள் வந்தார், பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவரை வெளியே விட்டுட்டீங்க. வெளியே விடாமல் ஒரு சீட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு. திமுக சின்னதெல்லாம் நிற்க போகிறாங்க, நீங்கள் அந்த ஒரு சீட்டை கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இதுவரைக்கும் தொகுதி பங்கீட்டில் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கான எந்த தொகுதி பங்கீடும் நீங்கள் இதுவரை நடத்தலை. உங்கள் கூட இப்போ அதிக ஆரம்ப காலத்துலேருந்து பயணித்தா
ஆதி அருந்ததி மக்களுக்கும் எந்த தொகுதி பங்கீடும் நீங்கள் இதுவரை பண்ணலை. இந்த 2 சமூகத்துக்கு இதுவரை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இன்னும் இல்லை திமுகவில் மட்டும்தான் அந்த குழப்பம் இல்லை, அதிமுகவிலையும் அந்த குழப்பம் இருக்கு. கிருஷ்ணசாமிக்கு அந்த இதுலேயும் அவங்க கூப்பிட்டு பேச, கிருஷ்ணசாமிக்கு வந்து இப்போ வந்து கிருஷ்ணசாமி சொல்லிட்டே இருந்தார், அதிமுகவில் வந்து 15 தொகுதி கேட்டோம், 5 தொகுதி வந்து தரேன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனால் இது வரைக்கும் உட்கார்ந்து பேசுன மாதிரி எந்த ஒரு நீங்கள் ஊடகத்திலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் பேச்சுவார்த்தையே போன் மூலமாக பேசணும் சொல்றீங்க. நீங்கள் வந்து எடப்பாடிகிட்ட உட்காந்தோ எடப்பாடி அதிமுகவினுடைய பொறுப்பாளர்கிட்ட உட்காந்து வந்து கிருஷ்ணசாமிக்கு வந்து இதுவரை பேசலை, சரியாக இது பண்ணலை. ஆனால் வந்து சும்மா பேசணும் வச்சோம்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. ஆனால் இது அவர் வந்து இன்னும் முடிவை வந்து கிருஷ்ணசாமி ஸ்ட்ராங்காக எடுக்கலை. நம்ம யார் கூட போகிறோன்றதை நீங்கள் முடிவு பண்ணிடணும்ல. ஒன்று திமுகவா இல்லை அதிமுகவா? திமுகவோட போனால் 1 சீட்டு, அதிமுகவோட போனால் 2 சீட்டு இல்லை 3 சீட்டு. இதுதான் வந்து அவங்க அங்கே உள்ள நிலைப்பாடு. நீங்கள் அதுக்காக 15 தொகுதிக்கு என்ன 15 தொகுதி கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கான உட்கார்ந்து சிட்டிங் கூட நீங்கள் போகலை, அதிமுக சிட்டிங் கூட போகலை. அப்போ அதிமுகவில் வந்து ஜான் பாண்டியன் போய் வந்து இணைஞ்சிருக்காரு, தேவேந்திர குல சைடு வந்து பிரதிநிதியாக வந்து ஜான் பாண்டியன் இருக்காரு. அவருக்கு என்டிஏ கூட்டணி, பாஜக பக்கம் நிற்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பொது தொகுதி வந்து எனக்கு பட்டியல் வெளியேற்ற நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு பொது தொகுதி தான் வேணும்னு சொல்லி கேட்டு அவர் தாமரை சின்னத்தில் தான் நிற்கிறாரு. ஆமாம், அவர் இது வந்து இன்னும் சின்ன முடிவு பண்ணலை. தாமரை சின்னத்தில் நின்றா அவருக்கு வந்து பிரகாசம் வந்து குறைவாக இருக்கும், ரெட்டலை நின்றாண்டா தான் அவருக்கு பிரகாசம் அதிகமாக இருக்குன்றது என்ன மாதிரி ஆட்களுக்கான ஒரு கருத்து கணிப்பாக இருக்குது. அது ஒரு பகுதி இருந்தாலும் திமுக கூட்டணியில் வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்றது வந்து யாருமே அதுக்கு நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தேமுதிகவுக்கு திடீர்னு நீங்கள் திமுகலேருந்து 10 சீட்டை கொடுத்தீங்கன்னா 1/2% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க போன பாராளுமன்ற தேர்தலில். அவங்க வந்து 1/2% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க, 1% 1/2% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ ஓட்டு சதவீதம் இப்போ 2011க்கு அப்புறம் விஜயகாந்துக்கு அப்புறம் வந்து ஓட்டு சதவீதம் சரச்சரம் குறைஞ்சிருச்சு. அது ஓட்டு செய்வது இன்னைக்கு நிலைமைக்கு இல்லை. ஆனால் இதுதான் எங்களோட பார்வை. இதெல்லாம் அலசி ஆராயும் போது ஒரு கருத்து கணிப்பு என்ன வருதுன்னா, தேமுதிக கொடுத்த அந்த சீட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் எடுத்து தான் கொடுத்துருக்கோம். தெலுங்கர் வாக்குகளை குறிப்பாக நாயுடு ஓட்டு. அப்போ உங்களுக்கு தெலுங்கர் வாக்கு வேணும், ஆனால் தேவேந்திர வாக்கு வேணாமா? குறிப்பாக நாயுடு சமூக நீதி பேசும். நீங்க என்ன சொல்றேன்னா தேமுதிக பின்னாடி வன்னியர்கள் போன்ற ஒரு சில ஓட்டு வங்கி பின்னாடி இருப்பதாகவும் ஒரு பெரிய கணக்கெடுப்பு. நீங்க அண்ணன் வேல்முருகன் வெளியே வந்துட்டாரு, உங்களுக்கு கூட்டணியில என்ன ஸ்தாபம்? வேல்முருகனை இழப்பது கூட தேமுதிக தான் காரணம், தேமுதிக வன்னியர்கள் ஓட்டு இருக்கு அப்படின்றாங்க. நீங்க அது எப்படி வந்து தேமுதிக வந்து அதிகப்படியாக வன்னியர்கள் ஓட்டு இருக்கும்? வன்னியர்களை பொறுத்தளவு வந்து அவங்க சமூகங்கள் ஓட்டு, சமூகம் சார்ந்த தலைவர்களுக்கு பின்னால தான் இருப்பாங்க முடிய அவங்க எப்படி ஒரு நாயுடு சமூகத்தை சார்ந்து இருப்பாங்க? நீங்க எப்படி சொல்றீங்க? கட்சி ரீதியா எல்லா சமூகமும் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க தோழர். ஆனா பெரும்பான்மை ஓட்டு வந்து அந்த சமூக தலைவர்கள் பின்னால தான் அந்த கட்சி ரீதியா இருப்பாங்க. நீங்கள் அரசியல் ஸ்ட்ராட்டஜியே இதுதான். நீங்கள் வந்து அதுக்காக வந்து தேமுதிக பின்னால் வந்து வன்னியர் சமூகம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எதை வச்சு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஐயா ராமதாஸ் இருக்காரு, இங்கிட்ட அன்புமணி இருக்காரு, இங்கிட்ட வேல்முருகன் இருக்காரு. இந்த சமூக மக்கள் வந்து இந்த 3 பேருக்கும் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. தேர்தல் குழு என்ன நினைக்குதுன்னா, அவங்க பார்த்தபடி அவங்க பெண் நிறுவனம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேமுதிக பக்கம் சில ஒரு பெரிய வாக்கு வங்கின்னா அது வன்னியர்களுக்கான ஒரு அன்புமணி ராமதாஸ் ஐயா அந்த பக்கம் இருக்கும் பட்சத்தில், அதிமுக பக்கம் அன்புமணி இருக்கும் பட்சத்தில் ஐயா வந்து தனியா வந்து பேசுறாங்க. வன்னியர்கள் வாக்கை இழுப்பதற்காகத்தான் தேமுதிக உள்ள. நீங்க வன்னியர் வாக்கை இழுக்கிறதுன்னு சொன்னா நீங்க இதுக்கு முன்னால அதிமுக சேர்ந்து நின்றப்ப அந்த வாக்கு சதவீதம் கூடி இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி கேட்போம்ல நம்ம. இப்போ நீங்க அப்படி வரும்போது இப்போ வன்னியர் வாக்கு அதில் வந்து கூடி இருக்கணும்ல, அப்போ அதில் கம்மியாக தானே இருக்குது. அப்புறம் எப்படி நீங்களா இப்படி ஒரு இதுவும் ஸ்ட்ராட்டஜியை போடுவீங்க? உங்களுக்கு வாக்கு இங்கே எப்படி கூட இருக்குன்னு நீங்களா போடுவீங்க. இது உள்ளுக்குள்ளே சில வந்து தலைவர்களுடைய வந்து ஒரு முரண்பட்ட கருத்துக்கள், வேண்டியவருடைய கருத்துக்கள், இதை வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 10 தொகுதின்னு ரொம்ப அதிகமானது. நான் கூட 2 பேட்டியில் பேசியிருந்தேன், அதிகபட்சமாக 6 தொகுதி கொடுப்பாங்க. ராஜ்யசபா கொடுத்தனால 6 தொகுதி கொடுப்பாங்க. விசிகா 10 எதிர்பார்த்தாங்க, 8 தொகுதி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து 10 தான் வந்து. இப்போ இவங்களுக்கு குறைஞ்சிருந்துச்சுன்னா இப்போ விசிகாவுக்கு 10 ஆயிருக்கும். இப்போ இவங்களுக்கு 2 தொகுதி குறைச்சி கொடுத்து இவங்களுக்கு விசிகாவுக்கு 10 தொகுதி கொடுத்துட்டா கூட ஒரு நியாயம் இருக்குது. சரி பரவாயில்ல, ரொம்ப காலமாக இருந்த இவங்களுக்கு வந்து ஒரு 10 தொகுதி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்தவங்களுக்கு ஒரு 8 தொகுதி ப்ளஸ் வந்து ராஜ்யசபா சீட்டு இருக்குது. இவங்க இத்தனை காலமாக வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசினவங்க நாளைக்கு பிஜேபிக்கு பக்கம் போய் பேச மாட்டாங்கன்னு என்ன இதில் டிமாண்ட் வச்சுட்டு பேசுனவங்க அந்த நிலைப்பாடு இருக்குல்ல. உங்கள் கூட வந்து உங்கள் பிள்ளை வந்து உங்கள் கூடயே இருக்கான், உங்கள் பிள்ளை வந்து உங்கள் கூடயே இருக்கான் தோழர். அப்போ உங்க பிள்ளைக்கு கொடுக்காம நேத்து வந்து உங்களுக்கு சாதகமா பேசுற இன்னொருத்தருக்கு தத்து பிள்ளையா இருக்குது, சொந்த பிள்ளையா தான் பரவாயில்ல, தத்து பிள்ளையா இருக்குது. நீங்க தத்து பிள்ளைக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, சொந்த பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றீங்க. அதாவது இந்த பார்வை எப்படின்னா சாதி ரீதியான பார்வை தான் திமுக இங்க பாக்குது. அப்படிதான் பாக்குறேன். சமூக நீதி விடுதலை சிறுத்தைகளை வளர விடக்கூடாது. அந்த நீங்க சிறுதல் சிறுத்தை மட்டும் இல்ல தோழ, சின்ன சின்ன கட்சி நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இருக்கிற வந்து சின்ன சின்ன கட்சி ஆதி தமிழர் பேரவை, நாகை திருவள்ளுவன், ஜக்கையன்,
அப்புறம் வந்து நம்ம வெண்மணி, இவங்கெல்லாம் வந்து அருந்ததி மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இவங்களெல்லாம் வந்து ஒரு போராளிகளை வந்து ஒரு உதாசீனப்படுத்துதா திமுக? ஆமா, இங்க வந்து தென்பகுதியில் வந்து எஸ்ஆர் பாண்டியன், தேவேந்திர மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழர் ஆட்சி கழகம் வச்சிருக்க திமுக கூட பயணிக்கிற எஸ்ஆர் பாண்டியன். அப்போ வந்து அவர் ஒரு ஆள் தான் தேவேந்திர சமூகத்தில் திமுக சைட்லேருந்து இருக்கிற ஒரே ரெப்ரசன்டேட்டிவ் எஸ்ஆர் பாண்டியன் தான். முருகல் ராஜா கூட இருக்காரு, ஆனால் வந்து அவர் வெளியே வந்து இன்னும் வந்து வரல, வெளியே கொண்டுட்டு வரல, ஒன்றும் செய்யலை. ஆனால் அதிகப்படியாக வந்து அக்கா கனிமொழி கூட வந்து இருக்கிறது வந்து அவர் எஸ்ஆர் பாண்டியன் மட்டும்தான். அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் யாருக்காக கொடுங்க, எஸ்ஆர் பாண்டியன் கொடுங்க, இல்லை வந்து முருகல் ராஜன் கொடுங்க. 2 பேர் தான் உங்கள் சைடில் இருக்காங்க. இந்த 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன அருந்ததி சைடில் 4 பேர் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் மற்ற எல்லா சமூகம் கொடுத்துருக்கீங்க. நாயுடு கொடுத்துருக்கீங்க, தமிழ் தேசிய கட்சி KKS செல்வகுமார் கொடுத்துருக்கீங்க, வந்து கவுண்டருக்கு கொடுத்துருக்கீங்க, தேவருக்கு கொடுத்துருக்கீங்க. இது எல்லா சமூகத்துக்குமான வந்து ஒவ்வொரு சீட்டு வந்து அங்கீகாரம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதே போல நீங்க திமுக சின்னத்தில் இந்த 2 சமூகத்துக்கான ஒரு சீட்டை கொடுக்கணும்ல. இதுதான் இங்க ஒரு பெரிய கேள்வி. இப்போ சமூக நீதி பேசுறீங்க நீங்க. இப்போ சமூக நீதி உங்க எதுல போய் நீங்க வந்து வைக்கிறீங்க? இதுதான் திமுக வந்து ஒரு சமூக நீதியோடு செயல்படுற ஒரு பெரிய கட்சி. ஆமா, தங்களை மாத்தட்டிக்கிறாங்க. ஆனா எலெக்ஷன் வரும்போது சாதி ரீதியாக தொகுதிகளை தேர்ந்தெடுத்து சாதிய ரீதியாகத்தான் வேட்பாளர்களை நியமிக்கிறாங்க. தொகுதி பங்கீடும் இப்படிதான் கொடுக்குறாங்க. அவங்களை எப்படி சமுதாயத்தில் சமூக நீதி பேசும் கட்சியா மக்கள் பார்க்குறாங்க? அவங்க சமூக நீதி வாய் வழியா தான் பேசுறாங்க, ஆனால் செயல் வழியா கிடையாது. வாய் வழியா திமுக சமூக நீதி பேசுது, மாறுதட்டிக்கிறது. இளம் தலைவர் வந்து அண்ணன் வந்து உதயநிதி கூட வந்து சமூக நீதி பேசுறாரு. ஆனா அந்த சமூக நீதி இளைஞர்கள் கொடுப்பேன்னு சொல்றாரு, அவர் கூட பேச மாட்டேங்கிறாரு. நீ MK ஸ்டாலின் விட்டுட்டு நீங்க வந்து அடுத்து வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து தளபதி MK ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சபரீஷன், அவர் வந்து துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின், அக்கா கனிமொழி, இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ 4 பேரும் ஒரு சமூக நீதியாக வந்து 4 பேருடைய ரெப்ரஸன்டேட்டிவாவது கொடுக்கணும்ல. இப்போ இதில் வந்து இந்த நான் சொன்ன இந்த 2 சமூகத்துக்கு நீங்கள் சமூக நீதியே கொடுக்கலையே. நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க. நீங்கள் திமுக சின்னத்தில் நிப்பாட்டுறதுக்கு தான் நான் இத்தனைக்கு இவ்வளோ சொல்கிறது. திமுக சின்னத்தில் கூட நீங்கள் சமூக நீதி கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்கள் சின்னத்தில் நிற்கிற கூட சமூக நீதி கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ வாயிலேயே நீங்கள் மேடையில் வந்து சமூக நீதி பேசுறீங்க. அப்போ வந்து நீங்கள் தேவையில்லாமல் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க. வந்து இன்னும் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபியோட பயணிச்சுட்டு வந்த எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களோட பயணிக்கிற வந்து சமூக நீதி பேசுகிற சமத்துவ அரசியல் பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு சீட்டு கொடுக்கணும்ல. இவ்வளோ காலமாக நமக்கே உழைக்கிறோம் நமக்கு. அப்போ இவங்களோட நிலை என்னன்னா, சின்ன கட்சிகளை அழிச்சு விட்டுணும்னு பார்க்குறாங்க. இவங்களுக்கான எதுக்கு சீட்டு கொடுக்கணும், இவங்களுக்கான இது அது அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும், அங்கீகாரத்தை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்களே அங்கீகாரத்தை கொடுக்கலன்னா வேற யார் கொடுக்குறது? இப்போ அதிமுக வந்து பிஜேபியோட முழு சங்கியாக மாறிட்டாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அவரெல்லாம் ஒரு காலத்தில் மயக்கப்படி வரலாம். அரசியலில் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல தொலை. இந்த திமுக அதிமுகவில் இருக்க வந்து அரசியல்வாதிகள், பிஜேபியில் இருக்க அரசியல் அண்ணாமலை 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னால் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வி கேட்குறாரு. நீலாம் ஒரு ஆளா, நீலாம் அரசியல் தற்கூரின்னு சொல்லி கேட்குற அந்த அளவு பேசுகிறாரு. அப்போ பேசிட்டு இன்னைக்கு எப்படி அவர் மூஞ்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஓட்டு கேட்பீங்க நீங்கள்? அப்போ அரசியலுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறீங்க. இப்போ உங்கள் இந்த சட்டை கழட்டி அங்கிட்டு போடுறீங்க, அந்த சட்டை கழட்டி இங்கிட்டு போடுறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகம் இல்லையா? ஒரு அரசியல் வந்து அருவருப்பான விஷயம் இல்லையா? நீங்கள் மக்களுக்காக உழைக்கவில்லைன்றது இதே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தலைவர்கள் பேசுகிற பேச்சை ஒவ்வொன்றையும் இப்போ என்ன பேசுகிறாங்க, நாளைக்கு என்ன பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா அண்ணாமலை கழுவி ஊற்றுன எடப்பாடி இன்னைக்கு அண்ணாமலை எடப்பாடி உட்காந்துருக்காங்க. டிடிவி தினகரன் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்ட மாட்டேன்னு சொல்லி பல மேடைகளில் வந்து குக்கரிச்சுக்கிட்டே இருந்தார். நீலாம் என்ன அரசியல் பேச? நீ பேச வீட்டில் போய் உட்காந்துரு. எதுக்கு நீ அரசியல் பண்ணுற? அப்போ உங்கள் சொத்தை காப்பாற்றுறக்கா அரசியல் பண்ணுற? உங்க கூட இருக்கிறவங்களை காப்பாற்றுறக்கா அரசியல் பண்ணுற? இந்த மக்களை ஏமாத்துறக்கா அரசியல் பண்ணுற? அந்த காலத்தில் அரசியல் பண்ணாங்க. கக்கன் அரசியல் பண்ணாரு, காமராஜர் அரசியல் பண்ணாரு. அந்த காலத்தில் அரசியல் பண்ண தலைவர்கள்லாம் எப்படி அரசியல் பண்ணாங்க? சுகத்தை வித்து தன் சொத்தை கொடுத்து வந்து அரசியல் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் சம்பாதிக்கிறது எங்க, எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம எப்படி சேர்க்கலாம், அதுதான் அரசியல்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு நீங்க வேற எந்த வேலையா செய்யலாம். அன்புமணி எடப்பாடி அது எங்க மக்கள் ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறதுக்கு நீ வேற எந்த வேலையா செய்யலாம். அந்த வேலையை நான் சொல்லணும்னு நினைக்கல. நீங்க வேற எந்த வேலையா செய்யலாம். அந்த வேலையை எதுக்கு செய்யணும்? வேலை தமிழ்நாட்டில் வேலை செய்யறதுக்கு நிறையா இருக்குல்ல. அப்படியே நீ அந்த வேலைக்கு இதுக்கு வர மக்கள் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு நீ சம்பாதிச்சு உன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும் எதுக்கு வர்ற? எதுக்கு செய்யணும்? அன்புமணியை வந்து முதல்ல வந்து சுகாதார மந்திரி ஆக்குனதே இன்னைக்கு தப்புன்னு சொல்லி இன்னைக்கு ஐயா வருத்தப்படுறாரு. இன்னைக்கு வருத்தப்பட்டு என்ன செய்ய? சுகாதார மந்திரியா போய் கோடியா கொள்ளையடிச்சு அங்கே சேர்த்து இங்கே சேர்த்து இவ்வளோ பணத்தெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல தோழர். நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப வேதனையோட வெக்கத்தோட சொல்கிறேன். நம்ம ஒரு இவ்வளோ காலம் 25 வருஷம் அரசியலில் சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு, கொள்ளையடிச்சிருக்க பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. இதை வச்சு என்ன செய்ய போற? நீ உன் பொண்டாட்டி உன் பிள்ளை 2 பிள்ளைய சுற்றி இருக்கவன் இதுக்கு எதுக்கு பல கோடி ரூபாய்க்கு சொத்து? எவ்வளோ ஏழைப்பட்ட மக்கள் வாழ்றாங்க, எவ்வளோ ஏழைப்பட்ட குடிசைகள் இருக்கு, எவ்வளோ ஏழைப்பட்ட தொகுதிகள் இருக்கு. அந்தந்த தொகுதியில் அந்த தொகுதியில் இருக்க
ஒவ்வொரு தொகுதியில் இருக்க வர்ற எம்எல்ஏக்கள் நீங்கள் வச்சிருக்க பணத்தை வச்சு அந்த தொகுதிக்கு செஞ்சாலே போதும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் எப்படியா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சீட்டை வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து எப்படியா சம்பாதிக்கணும் தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக மாதிரி ஒரு படு ஒஸ்ட்டு கட்சி தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. அது இந்த 2026 அழிஞ்சு போயிடும். அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைய அந்த கட்சி வந்து ஒரு கட்சோட நடத்தப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போய் முதலமைச்சர் சீட்டை வாங்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவர் பணத்தை காப்பாற்றுறதுக்காகவும் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காகவும் தன் சம்பந்திகளை காப்பாற்றுறதுக்காகவும் இவன் மத்திய அரசோட இணக்கமாக போக மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி நான் எந்த காலத்துலையும் போக மாட்டேன்னு இஸ்லாமிய கூட்டத்தில் பல முறை கக்கரிச்சிருக்காரு. நீங்களாம் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? எதுக்காக மக்களுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு கேட்குறேன். எதுக்கு வேலை செய்ய வர்றீங்க? மக்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி எந்த வகையில் உண்மையாக இருக்குது? நீ இன்னைக்கு சொல்கிற இன்னைக்கு 2000 கொடுக்குறேன்ற இதே பழனிசாமி ஒரு பேட்டியில் திமுக 1000 ரூபா கொடுக்குது, இது எப்படி கொடுக்க முடியுமான்னு கேட்க சாத்தியமே இல்லைன்னு சொல்லி பேசின பழனிசாமி இன்னைக்கு எப்படி 2000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி பேசுறாரு, பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? நீங்க கொடுத்தா சாத்தியமாகும், இன்னொரு கட்சிகள் கொடுத்தா சாத்தியம் இல்லை. அப்ப நீங்க இதுல நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் பேசுறாங்க. அதிமுக பிஜேபியினுடைய கைப்பாவையாக ஃபுல்லா மாறிடுச்சு தமிழ்நாட்டில். பிஜேபி அரசு என்ன பண்ணுதுன்னா அதிமுக அழிச்சு விட்டுட்டு நம்ம அதிமுக இடத்துல உட்காந்துக்கிறோம்னு நினைக்கிறாங்க. இப்போ அதிமுக இருக்க கூடாதுலாம் கலட்டிட்டு அப்படியே நேரம் பிஜேபிக்கு போயிட போறாங்க. அதுதான் நடக்க போகுது. 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதான் செய்ய போறாங்க. இப்போ பெருசா ஒன்றும் பெருசா நீங்கெல்லாம் ஜெயிச்சிட முடியாது தோல. 234 தொகுதியில் வேற வழியே இல்லாம சமூக நீதி பேசுற இந்த திமுக அரசுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை 100ல 120லேருந்து 140 சீட்டு கிடைக்கும். அதிகப்படியாக கூட்டணி கட்சியில் 150 சீட்டு கிடைக்கும். மிச்சம் இருக்கிற சீட்டுகள் 50-60 சீட்டை அதிமுக தலைமையில் இருக்க கட்சிகள் பெற்றுக்கொண்டு அடுத்த முறை இதுதான் ஆட்சி அமைக்கிறாங்க வழியாக உட்காரும். இதை வச்சுக்கிட்டு ஆனால் சமூக நீதி பேசுறதுக்கு ஒரு வழி இல்லாமல் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? இந்த ஒடுக்கப்பட்ட தலைவர்களும் அரசியல் சமூக நீதி பேசுகிற தலைவர்களும் திமுக போய் கிடக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த திமுக போய் கிடக்கிறதுனால திமுக அரசு அவங்களை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. கொஞ்சமாவது அவங்க சமூக நீதியை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணணும்னு சொல்றது தான் நம்மளுடைய வருத்தம். ஏன்னா ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து நீ வச்சுக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க. எல்லாரும் நீங்களே சம்பாரிச்சு நீங்களே கொட்டி நீங்களே பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. திமுக படு ஒஸ்ட்டு சம்பாதிக்கிறல. இப்போ திமுகவுக்கு மாற்று திமுகவும் கிடையாது. திமுக என்ன சும்மா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? 5 வருஷம் ஆட்சியில் எல்லா அரசியல் தலைவர்களும் பல கோடி ரூபா அடிச்சு வச்சிருக்கீங்க. இதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒன்றிய அரசோட மறைமுக ஒப்பந்தங்கள் மறைமுக தொடர்புகளை வச்சிருக்க தான் செய்வீங்க. இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? இப்போ மேல்மட்ட அரசியல் பண்ணுற எங்களை மாதிரி ஆளு கண்டிப்பாக தெரியத்தான் செய்யும். மக்களுக்கு தெரியாது. உன்னை வாழ்க ஒளின்னு சொல்கிற மக்களுக்கு புரியாது. ஆனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் மக்களுக்கு இந்த அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் வேற ஏதாவது செய்யலான்றத நம்மளுடைய கருத்து. ஆனால் அதிமுகவில் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்க தலைவர்கள் டிடிவி தினகரனும் சரி அண்ணாமலையும் சரி இவங்களாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தர் முரண்பட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு போய் ஹாயா உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் மன்னிப்போம் இதெல்லாம் என்ன பேச்சு? ஏன் அப்போ தெரியாதா உங்களுக்கு? ஒரு தலைவருக்கான பண்பு என்ன தோல? நீங்கள் என்ன பேசணுன்றது உங்களுக்கு தெரியாதா? நீ எதுக்கு அப்புறம் தலைவனாக இருக்க? இப்போ நான் இன்னைக்கு இவ்வளோ உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோவையும் பேசிவிட்டு நாளைக்கு எனக்கு நீ இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் வாங்காமல் கட்சோட நிற்கணும்ல. எனக்கு தேவையில்லை. என் மக்களுக்கு செய், என் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்க தான் வந்திருக்கேன். உன்னிட்ட நான் வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறக்கா நான் வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் இருக்க தொழில் மாதிரி நான் ஒரு வேலை ஏதோ ஒரு கூலி வேலை செஞ்சு கூட மாதம் 10,000 சம்பாரிச்சு என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றிக்கிறேன். ஆனால் என் மக்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். அப்போ என்னை நம்பி இப்போ பல்லாயிரக்கணக்கான பேர் வர்றான். அப்போ நான் அவனுக்கான பிரதிநிதித்துவத்தை நான் பேசணும். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் யாருமே அதை பேசுறது இல்லை தோல். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே பேசுறது இல்லை. அது காமராஜரோட முடிஞ்சிருச்சு. கக்கன் காமராஜரோட முடிஞ்சிருச்சு. கக்கன்லாம் எவ்வளோ பெரிய மந்திரி, ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு நபர் கக்கன் போலீஸ் மந்திரியாக இருந்தார். இன்னைக்கு யாருக்காவது தாழ்த்தப்பட்ட இனத்தில் யாருக்காவது ஒரு கட்சான போஸ்ட் கொடுக்குறாங்களா? திமுகலே அண்ணா திமுக கொடுங்க சொல்லுங்க. ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்துறாங்களா தோல? நீங்கள் அன்னைக்கு மந்திரி கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த அரசியலுக்கு இன்னைக்கு இருந்த அரசியலுக்கும் கேவலமான அரசியல். திமுகலையும் அண்ணா திமுகலையும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த யாருக்காவது பல்லருக்கோ பறையருக்கோ அறந்தையருக்கோ யாராவது ஒரு பிரதிநிதித்துவத்தை திமுக அண்ணா திமுக யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் வாங்கி நீ கட்சோட தமிழ்நாட்டில் வளம் வந்துட முடியுமா? அப்புறம் என்ன சமூக நீதி பேசுற? உன் கட்சியிலே சமூக நீதி கிடையாது. திமுக திராவிடம் சொல்லுகிற திமுக அரசுகிட்டும் சமூக நீதி கிடையாது. அண்ணா திமுகவுக்குள்ளேயும் சமூக நீதி கிடையாது. இப்போ யாரும் சமூக நீதினா என்ன? எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும். அதை காஞ்சிராம் சொன்னார். அம்பேத்கருடைய செயல்பாடுகளை காஞ்சிராம் வட மாவட்டங்களில் செயல்படுத்தி காட்டினார். சொன்னது அம்பேத்கர், செயல்படுத்தினது காஞ்சிராம். நீங்க காஞ்சிராம் அரசியல் தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா தான் தோல சமூக நீதி உண்மையான சமூக நீதியை நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் பிஎஸ்பிலேருந்து வந்தவன். 2001 பிஎஸ்பியினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவன் நான். அப்போ அன்னைக்கு காஞ்சிராம் கொள்கையும் அம்பேத்கர் கொள்கையும் ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அரசியல் பண்ண என்னுடைய அரசியல் ஆசான் பழனிபாபாவுடைய அரசியல் வாரிசு அண்ணன் KM ஷரீப் தலைமையில்
அவரோட வளர்ப்புல வந்தவங்க நம்ம. இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்ஸோட நிற்கிறார். அவர் பின்னால் அவர் வளர்த்து வந்தனால தான் நாங்கள் இன்னைக்கு கட்ஸோட பேசுகிறோம். பரவாயில்ல, எதுனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து மக்களுக்காக என்னைக்கு நம்ம உழைக்க முடியுமோ நம்ம சொல்கிற விஷயங்களை பேசுவோம், சொல்லுவோம், என்னைக்கு உழைக்க முடியுமோ என்னைக்கு வருதோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அந்த மாதிரி இன்னைக்கு அரசியலில் வந்து அது மாதிரி இல்லை. தமிழ்நாட்டுக்கு 2 திராவிட கட்சிகளும் துரோகம் செய்யுது. ஆமா, சாதிய ரீதியாக சரி, சமுதாயத்துக்கான அந்த எந்த வேலையுமே செய்யல. நீங்க வந்து சமூக நீதி பேசுறவங்க சமத்துவம் கொடுக்கணும் தோழர். நீங்க சமத்துவம் கொடுக்கறது நீங்க மறுக்கப்பட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயனுமே அப்ப கிடையாது. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வேற என்ன எதிர்பார்க்குது? மாற்றத்தை நோக்கி நகரணும். நாங்க மாற்றத்தை நோக்கி நகர்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து வந்தாரு, சொல்லுவாரு ஏதாவது ஒன்று மாற்றத்தை நோக்கி பண்ணுவாருன்னு கேட்டால் அங்கே யாருக்குமே அரசியல் ஒரு புரிதலே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முரண்பட்டே இருக்கிறாங்க. இன்னும் அதிமுக போன அண்ணன் செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவர் கூட அங்கே ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பண்ணுவாருன்னா அவருக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அப்போ மக்கள் வரக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் கூட நீங்கள் வந்து அரசியலாக இன்னும் ஸ்ட்ராட்டஜி பண்ணலை. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க யார் இங்கே தாவை காலை எங்கே யார் எங்கே நிற்கிறோம்னு நினைக்கிறீங்களோ அவங்க நின்றுக்கிற மாதிரி ஒரு வலிமை உள்ளவங்க நின்றுக்கிற மாதிரி. இது அரசியல் கிடையாது. இப்போ நீங்கள் கள ஆய்வு பண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு மூத்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னும் உங்களோட வந்து ஒரு பாசிச எதிர்ப்பாளர்களை தலைவர்களை கூப்பிட்டு உங்களை ஒருங்கிணை பண்ணி நீங்கள் ஒரு மாற்று அரசியல் கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பீங்க? தாவேக்கா மட்டும் மாற்று அரசியல் கொடுத்துட முடியுமா தமிழ்நாட்டில்? நீங்கள் எங்களை மாதிரி முற்போக்கு சிந்தனையாளர் தலைவர்களை கூப்பிடணும்ல, கூப்பிட்டு வச்சு பேசணும், நீங்கள் எல்லாம் ஒருங்கிணை பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் வந்து முன்னெடுக்கணும்ல. மக்களுக்கான அரசியலை எந்த ஒரு தனி சக்தியும் தமிழ்நாட்டில் வந்து மாற்று அரசியல் கொடுக்க முடியாது தோழர். நீங்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை எடுத்துக்கிறீங்க. பெரியார் கொள்கையை பேசிட்டு வந்த அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு வந்து பெரியாருக்கு அப்படியே எதிர்ப்பா நின்று என்ன ஆரிய கடப்பாறை எடுத்து பெரியாரை தவிர்ப்போம்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் அவர் வளர்ந்து ஒரு மேடைக்கு வந்துட்டாரு. அவர் அன்னைக்கு என்ன வந்து சொல்லுங்க, அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தப்போ வந்து நான் ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுத்தேன்னு சொன்ன தலைவர்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்க கூட தொடர்பில் இருக்கப்ப தம்பி நான் வந்து சீமானுக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்த சீமான் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு வந்து அதிபதியாக இருக்கார் சீமான். நான் வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போறேன்னு சொல்றாரு. இந்த வர்ற இளைஞர்களை அவர் வந்து அரசியலா வந்து முடக்கிறாரு. யாரையும் அதிகாரத்துக்கு போயிடக்கூடாதுன்றது சீமான் வந்து ரொம்ப குறியா இருக்காரு. அந்த இளம் பிள்ளைகளுக்கும் இளம் தலைமுறையா வர தம்பி தங்கைகளுக்கு வந்து தெரியணும். இதில் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகளுக்கு தெரியணும். அது வந்து இந்த உங்களுக்கு தெரியுதா என்ன மூலச்செலவு பண்றாரு அவர் வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வளர்ந்தா போதும், நமக்கு சந்தோஷமா இருந்தா போதும், நம்ம கூட இருக்க 10 பேர் வந்து சம்பாரிச்சு அவன் சரியா இருந்துட்டா போதும், அவனை பார்த்துட்டா. ஆனால் எவனையும் மேலே ஏறி விட்டுறக்கூடாது அப்படின்னு. அப்போ அவர் வாங்கின 8% ஓட்டுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சுக்கிறீங்க. நீ அரசியல் பண்ண தானே வந்திருக்க. நீ இதை யாரும் கேட்க மாட்டேன். அரசியல் பண்ண வந்திருக்க, மக்கள் பணி செய்ய வந்திருக்க. நீ 8% ஓட்டு வாங்கியிருக்கல. திமுகவோட அதிமுக கூட்டு வச்சு நீ ஒரு 20 சீட்டு கேட்டு ஒரு 15 சீட்டை வாங்கி நின்று ஜெயிச்சு 15 பேர் சட்டசபை போன இந்த மக்களுக்காக பேசுவே இல்லை. நான் தனிப்பரிமா நீ என்னைக்கு தனிப்பேரா வருவேன்? நீ செத்ததுக்கு அப்புறமா எவனும் வரவும் முடியாது, யாரும் போகவும் முடியாது. நீ தனிப்பரிமா எப்படி வருவேன்னு சொல்லு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எப்படி வருவேன்? இன்னைக்கு தலைவர்கள் ஏகப்பட்ட தலைவர்கள் உருவாயிட்டாங்க. அப்போ நீங்கள் என்னன்னா நம்ம இருக்கிற வரையும் நம்ம சம்பாரிச்சுக்குவோம். அங்கங்கே கேண்டிடேட் போடுவோம், 234 கேண்டிடேட் போடுவோம். திமுக அதிமுக எவன் வந்து மினிஸ்டர்ஸ் டஃபாக இருக்கணும் அங்கே ஒரு டஃபான கேண்டிடேட் போட்டு பேரம் பேசி காசை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு 234 தொகுதிக்கும் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கேண்டிடேட் போட்டு அங்கங்கே பேரம் பேசி அங்கங்கே காசை வாங்கிட்டு போறீங்க. இது மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்களுக்கு மேல்மட்டத்தில் இருக்க பொறுப்பாளர் தான் தெரியும், கீழே இருக்க தொண்டர்களுக்கு தெரியாது. இவன் வந்து அண்ணன் சீமான் வாழ்கன்னு சொல்லிட்டு இவன் கத்தி இவன் வீட்டில் இருக்க அண்டா குண்டாவெல்லாம் அடகு வச்சு பொண்டாட்டி தாலியெல்லாம் விற்று அவனுக்கு செலவு பண்ணி இவன் நாசமாக போகிறான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எவனுக்காக எதுக்காக பண்ணணும்? ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் அரசியலை மக்களுக்காக வந்து கொடுக்க வரணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து கொடுக்கறதுக்கு முதல்ல வரணும். அதை சீமான் செய்கிறாரா? சீமான் பண்ணுறாரா? சீமான் போனால் வந்து அவருக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான ரூம்பு, ஜிம்மு இதெல்லாம் வந்து தேவையா? மக்களுக்காக உழைக்க வர அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் இப்படி தான் இருந்தாங்களா? இது ஏன் வந்து இந்த இருக்கு அந்த அதில் பயணிக்கிற வந்து தோழர்கள்லாம் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? தம்பி தங்கையில் ஏன் பேச மாட்டேன்றீங்க? தலைவர்ன்றவர் எளிமையாக இருக்கணும், எந்த ஒரு இடத்துலையும் படுத்து எந்திரிச்சு போன மாதிரி இருக்கணும், மக்கள்கிட்ட போய் எப்பவுமே வந்து இலகுவாக பேசுகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வாய் வழியாகவே சீமான் பேசி இந்த தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களையும் தம்பி தங்கைகளையும் அழிக்கிறார். அதை வந்து அவர் கூட பயணிக்கிற அந்த வந்து தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கிறணும். சீமான் ஒரு பெரிய அரசியல் 2ஆம் நம்பர் வேலைக்காரர். பிஜேபியினுடைய அப்படியே மறு உருவமாக இருக்கார். RSS கொள்கை சித்தாந்தமாக அவங்க அரசியல் பயிலால வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதைத்தான் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து வெளிப்படையாக வந்துட்டார் அவர்லாம் நான் நம்பி தமிழ்நாடு போணுச்சுன்னா தமிழ்நாடு நாசமாக போயிடும், அப்படியே அடகு வச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான். நீங்கள் யாரையுமெல்லாம் பார்க்க மாட்டார். நீங்கள் அந்த கட்சியில் இத்தனை வருஷமாக இருக்குது, யாருமே அடுத்த கட்டமாக ஒரு அதிகாரத்துக்கு வரலையே. எப்போ அதிகாரத்துக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்படியே தனித்து 234 தொகுதியில் இருந்தால் நீ அதிகாரத்துக்கு வந்துடுவீங்களா?
அதிகாரத்துக்கு வர்றதுக்குன்னா ஒரு ஒரு ஒருங்கிணை பண்ணிருக்கணும், ஒரு கட்சியோட ஒருங்கிணை பண்ணணும், ஓரளவுக்கு ஒத்து போற உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் ஓரளவுக்கு 70% 80% ஒத்து போற கட்சியோட நீங்க போய் கூட்டு வச்சு ஒரு ஓட்டு வங்கியை வந்து அதிகப்படுத்தி நீங்க ஜெயிச்சு அதிகாரத்துக்கு கொடுக்கணும்ல, உங்களை நம்பி வர்ற பசங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்ல. அதை என்னைக்கு கொடுப்பீங்க? இதை எதுவுமே கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு வந்து தாவேகானுடைய தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னால கூட்டம் நிறைய கூடுது. ஆனா இது ஓட்டா மாறுமானா அது வந்து தெரியல, எனக்கு தெரியல. ஆனா என்னோட கணக்கு பிரகாரம் தாவேகாவுக்கு 8% 10% ஓட்டு தான் கிடைக்கும் இந்த தேர்தலில். 8% நான் இது அதிகபட்சம் சொல்றேன், நான் 8% 10% அவங்களாம் வந்து கருத்து கணிப்பில் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து 20 கிடைக்கும் 25 கிடைக்கும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல். கள ஆய்வு பண்ண நான் சொல்றேன், 8% 10% மேலே வந்து ஓட்டு கிடைக்காது. நீங்க வேணா நினைக்கிறீங்க, திருப்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணாலும் நம்ம வந்து பேசுவோம். இதுதான் கிடைக்கும். சீமானுக்கு வந்து 5% 6% ஓட்டு தான் கிடைக்கும். திமுகவுக்கு வந்து 234 தொகுதியில் 120 140 தொகுதி தனிப்பெருமானவையும் 180 தொகுதி வந்து கூட்டணியும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக 2026 தேர்தலோட அழிவு காலம் நெருங்கி விட்டது. அதில் வந்து ஒரு 50 தொகுதி 60 தொகுதி அவங்க கூட்டணி கட்சிக்கான வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்கன்னா இறுதியாக வந்து ஜெயலலிதா வந்து பிஜேபியோட சேர மாட்டேன்னு சொன்னிச்சு. இப்போ இவங்க போய் பிஜேபியோட உட்காந்துக்கிட்டு வந்து பல கதை பேசுறாங்க. நீ வந்து எதுக்கு நீ பிஜேபியோட போற? நீ பேசாம கட்சியை கொண்டு அதிமுக வந்து பிஜேபியில் இணைச்சிட்டு உனக்குன்னு ஒரு தமிழ்நாட்டுக்கு தலைவராக வாங்கிட்டு நீ பிஜேபியாவே கொண்டு வந்துரு. அப்புறம் உன் முன்னால மக்கள் இருக்கிறவங்க இருந்துட்டு போறாங்க. இந்த ரெட்டலையை நம்பி இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வந்து அவருடைய சுயநலத்துக்காக இந்த மக்களை அழித்து விட்டார், தமிழ்நாட்டை நாசமாக்கி விட்டார். இவங்களை இன்னும் கொஞ்சம் விட்டா தமிழ்நாட்டை அடகு வைக்கிற கூட போயிடுவாங்க. இவங்களுக்கு மக்களை பற்றிலாம் யாருக்குமே சிந்தனை கிடையாது. இது ஓரளவுக்கு வந்து திமுக வந்து விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கனால இப்போ நம்ம வந்து திமுக ஒன்றும் சொல்ல முடியாமல் நம்ம வந்து இருக்கிற ஆட்கள் கொடுக்கல. ஆனால் இவ்வளவும் உங்கள் பின்னால் வர்ற ஒரு சில சமூகங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சமாவது கருணை காட்டுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதிமுக சுத்தமாக இல்லை, திமுக ஓரளவுக்கு நீங்கள் வந்து மறைமுகமாக நீங்கள் பிஜேபியோட தொடர்பு வைத்து கொண்டாலும் உங்ககிட்ட வர்ற சமூக நீதி பேசுகிற வந்து சமூகங்களுடைய செயல்பாடை சொல்கிற ஒரு சில அமைப்புகளுக்கு நீங்கள் பிரயோகத்தை கொடுங்கன்னு நம்மளை மாதிரி ஆட்கள் நினைக்கிறோம். ஆனால் அது திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் வந்து கொடுக்குற மாதிரி இல்லை. எல்லா சமூகத்தும் கொடுக்குறாங்க. இந்த தேவேந்திரகுல மக்களுக்கும் அருந்ததி மக்களுக்கும் இதுவரை பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. நானும் பல தலைவர்கள்ட்ட பேசுகிறேன், எந்த ஒரு முடியுமே இல்லை தோழர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறாங்க. ஆனால் இது வந்து திமுக அரசு இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஏதாவது 2 பிரதிநிதித்துவம் கொடுத்தா வர தேர்தலில் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது நம்மளோட கருத்தாக இருக்குது. தொடர்ந்து பேசும். 2026 தேர்தலோட புள்ளிப்பட்டியலை அழகாக அப்படி விரிவுபடுத்தினீங்க. இவர்களுக்கு தான் இந்த வெற்றி, இவங்களுக்குலாம் இது மாதிரின்னு. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. பார்ப்போம் இந்த தேர்தல் உங்களுக்கு என்ன பாடம் கற்க போகுது. தொடர்ந்து பேசும். நேரத்தும் கற்றுங்க. நன்றி.